இது பாரு, இப்ப நீ சொல்லு, உன் பொண்ணு செஞ்சது தப்பா இல்லையா? தப்பு தான். அதுக்காக ஆதித்யா அவளை அடிச்சது சரிதான். அம்மா அம்மா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா நீ சொல்ற. அப்படி ஒருத்தி உன் பொண்ணுக்கு இல்ல, அதான் உன் கவலை இல்ல. ஒரு வீட்டுக்கு மருமகளா வாழ போற பொண்ணு நெருப்பா இருக்கணும், அவ விளக்குல ஜோதியா இருக்கணும், அடுப்புல அனலா இருக்கணும், குடும்ப கௌரவத்துக்கு வெளிச்சம் தர தீ பந்தமா இருக்கணும், நல்ல கட்டுப்பாடோட இருக்கணும். அந்த பக்குவம் உன் பொண்ணுக்கு வர வரைக்கும் அவ நிழல் கூட இந்த வீட்ல படக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? கார்டன்ல கயிறு கட்டி இருக்கு, அந்த கயிறை தாண்டி எக்காரணத்தை கொண்டு உன் பொண்ணு உள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? ரொம்ப நன்றிமா. அத நீ சொல்லக்கூடாது, உன் பொண்ணு நடத்தையில காட்டணும். சரிதாம்மா. என்னாச்சு பார்வதி? ஏமா கண் கடக்குற? என்னால தானே உங்களுக்கு சங்கடம். ஐயோ இல்லம்மா, இல்ல. நீ என்ன தப்பு செஞ்சாலும் அடிச்சோ துட்டியோ நான் உன்னை மன்னிச்சு தானே ஆகணும். எல்லா பெத்தவங்களுமே அப்படித்தான். இல்லப்பா, நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் போல நீங்க இங்கேயே இருங்க. நானும் தம்பியும் ஊருக்கு போயிடுறோம். ஆமாப்பா. ஏமா, இங்க அம்மா நிழல்ல ஒதுங்கி உங்களால இருக்க முடியாதா? அந்த அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, கேட்டேல்ல? அப்பா மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம். வேற யாராச்சும் ஒரு டிரைவரை இவ்வளவு மதிப்பாங்களா? அம்மா, அவங்க என்ன டிரைவராவே பார்க்கலாமா, அவங்க வீட்டுல ஒருத்தரா பாக்குறாங்க. ஐயோ, நான் அதுக்காக போறேன்னு சொல்லலப்பா. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதான். இங்க பாருமா, முதலாளி அம்மா உன்னை ஊருக்கெல்லாம் போக சொல்லல, அவங்க கண்ணுல படாம இருக்க சொல்றாங்க. இதுல என்னமா சங்கடம்? ஒண்ணு தெரியுமா உனக்கு? நானே இந்த கயிறை தாண்டி போக மாட்டேன். அம்மா சொன்ன மாதிரி கட்டுப்பாடா இருந்தா எல்லாருக்கும் நல்லதுதாம்மா. அம்மா சொன்னதையெல்லாம் மனசுல நீ வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட உள்ள வாமா, சரியா? என் தங்கம் குடு, வாமா வா. உன்னை ஊர்ல இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு நீ பூக்கறத பார்க்காம போறமேன்னு நினைச்சேன். நீ சொல்லியோ என்னவோ அகிலாண்டேஸ்வரி அம்மா நீங்க தங்க சொல்லிட்டாங்க. இனி நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். சொன்ன மாதிரியே நீ சீக்கிரமா 3வது பூவை பூத்துறணும், சரியா? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஹே, இது பப்ளிக் பிளேஸ், கேமரா எல்லாம் இருக்கு, நோ சான்ஸ். ஏமா, உங்ககிட்ட முத்தெல்லாம் கேட்கலாமா? பின்ன நீ எப்பவுமே இப்படிதான் ஆரம்பிப்ப, அப்புறம் அதானே கேப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பரவாயில்லையே, பழகின 2 நாள்ல ஐயாவை இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. சரி, நீ என்ன கேட்க வந்த? அது ஒன்றும் இல்லை, உன் பெயரை மறந்துட்டேன். ம், கூல், சாரி. உன் பேரை மனப்பாடம் பண்றதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா?
இந்த எக்ஸாம்ல பிட்டல் அடிப்பாங்களே பனியன்ல எழுதி அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். ம், ஒன்னு சொன்னா நம்பவே மாட்ட. நேத்து டின்னர் சாப்பிடும்போது உன்னோட அழகான முகம் வந்துச்சு. ஆனா உன்னோட பேரை மறந்துட்டேன். ஆனா ஒண்ணு, உங்ககிட்ட பழகுறதுல எனக்கு 2 விஷயம் பயமா இருக்கு. அப்படியா? என்னது? நம்பர் 1, அழகா இருக்கிறாய். பயமா இருக்கிறது. ஏய், ஓகே ஓகே, வெயிட். நம்பர் 2, உன்னோட பேரு லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல கேக்குற கொஸ்டின் பேப்பர் மாதிரி அவ்வளோ டஃபா இருக்கு. ஃபர்கெட் யுவர் நேம் யா, ப்ளீஸ் டெல் மீ. ஏய், விளையாடுறியா? என் பேரு ரசகுலானி. ரசகுல்லானியா? ஓகே. எங்க அப்பா பேரு ராம்லீலா பில்லால் வர்மா. ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா ராமு பீலா லீலா வருமா சொல்றக்குள்ள சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே வந்துரும் போல இருக்கே. அதெல்லாம் விடு, இது எல்லாமே சேர்த்து நீ சொன்னதெல்லாம் சேர்த்து உனக்காக ஒரு ஸ்வீட்டான ஒரு நேம் வைக்கவா? அப்படியா? என்னது? ரசகுல்லா வர்மா. ஹவுஸ் இட்? இன்னும் ரிப்ளை இல்ல. சூப்பர். ஆ, ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னதுடா? எனக்கும் என் ஃபேமிலிக்கும் என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன கேட்டா? ம், பாடுறா. ஹாய் மச்சி. ஐயோ, பிக்கப் பண்ண வந்த இடத்துல பேக்கப் பண்ண வச்சிட்டானுங்க. வெல்கம் பாய்ஸ். டேய், பொண்ணா இல்ல ரெஸ்டாரண்டா? 2 தான் மச்சி. டேய், ப்ளூ வெல்டா. ரெஸ்டாரண்ட் நேம்டா. அப்படியா? பொண்ணு பேரு ரசகுல்லா வர்மா. என்னடா ரசகுல்லா வருமா வராதான்ட்டு ஆர்டர் பண்ணா வரப்போகுது. எவன்டா இவன் வளர்ந்த கெட்டவன்? இவன மாதிரி இருங்கடா. வந்தமா ஆர்டர் பண்ணமா வயித்த நிரப்பணமான்னு இருக்கணும். சொல்லி தொலையும். சரி, என்ன சாப்பிடலாம்? டேய், உங்களுக்கு என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு என் குல்ஃபிக்கு மட்டும் ஒரே ஒரு ரசகுல்லா. நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே டார்லிங்? ஓகே. ஐயோ, சிரிச்சே கொல்றாளே. என்னடி எங்கேயோ அவசரமா புறப்பட்ட போல இருக்கு? என்ன கிண்டலா? உங்க அண்ணி தானே எல்லாரும் ஹால்ல உட்காந்து வெள்ளி விழா வீடியோ பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இல்லையா? அது சரி, வீடியோ பார்க்கறதுக்கு இவ்வளோ பந்தாவா? சும்மா நீங்க பாட்டுக்கு பேசக்கூடாது. அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்ன ஒரு நல்ல புடவை கட்ட விடல உங்க அண்ணி. இன்னைக்காவது நல்லதா கட்டிக்கலாமே ஏதோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? அர்த்த ராத்திரியில ரெயின் கோட்டு ஜெர்கின்னு இதெல்லாம் போட்டு கொடை பிடிக்கிற ஒரே அல்பம் இந்த உலகத்துல நீதாண்டி. நான் ஏதாச்சும் உருப்படியா செஞ்சா உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதே. உடனே அல்பம் பல்போன்னு ஏதாவது சொல்வீங்க. அல்பமா? நீயா? சிவப்பு சேலை கட்டினா கேஸ் சிலிண்டருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியாது. நானா? நீ பல்பம் மாதிரி ஸ்லிம்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு தப்பு தெரியுமா? ச்சீ, உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. நான் வீடியோ பார்க்கணும். அப்புறமா பேசிக்கிறேன்.